கோவை சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது சிறுமியினுடைய குடும்பத்தினர்கிட்ட முதலமைச்சர் விஜய் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களிடம் பேசி ஆறுதல் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சட்டத்தின் முன் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்படும்னு கூட முதலமைச்சர் உறுதியளித்ததா பெற்றோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட சிறுமியின் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் விஜய் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். கோவை சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பாக 24 மணி நேரத்திலேயே இருவரை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். இந்த நிலையில தான் தற்போது அந்த சிறுமியினுடைய குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் விஜய் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்திருப்பதாக தகவல். அது மட்டும் இல்லாமல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்படும்னு முதலமைச்சர் விஜய் உறுதியளித்திருப்பதாகவும் பெற்றோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்பாக விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் தற்போது சிறுமியினுடைய குடும்பத்திற்கு தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் விஜய் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம். என்ன பேசியிருந்தார் முதல்வர்? அவர்கள்கிட்ட பெற்றோர் என்ன சொன்னாங்க? கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமி கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களிடையே கடுமையான விமர்சனங்களும் அதே போல எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில தமிழ்நாடு அரசு காவல்துறை மூலமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு 24 மணி நேரத்திற்குள்ள குற்றம் சாட்டப்பட்ட 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஒருவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார், மற்றொருவர் சிகிச்சையில் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக அந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். மேலும் சட்டத்தின் முன் குற்றவாளிகள் கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்படும் என்பதை உறுதியளித்ததாகவும் பெற்றோர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று ஆறுதல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எங்கும் நடக்காத விதம் நடவடிக்கைகள் எடுக்கப்படும், பெண்கள் பாதுகாப்புல தமிழ்நாடு அரசு தனி கவனம் செலுத்தும், அது மட்டும் அல்லாமல் இந்த நிகழ்வுல சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட்டு கடுமையான தண்டனை அளிக்கப்படும் என்பதை உறுதியாக தெரிவித்திருந்த நிலையில சம்பந்தப்பட்ட இறந்து போன சிறுமியின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தொலைபேசி வாயிலாக அழைத்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்படும் எனவும் அவரது பெற்றோருக்கு உத்தரவாதம் அளித்திருப்பதாக பெற்றோர்கள் தெரிவித்திருக்கின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.